சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு ட்ரீம் பண்றீங்களா? வீட்டுக்கு ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஹோம் லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயம் தெரிஞ்சாலே நீங்க 100% எலிஜிபிள். நம்ம எல்லாரும் வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணி சேவ் பண்ணாலும் லோன் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ஷன் வந்தா ஹார்ட் பிரேக் தாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போற இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட். மினிமம் 21 இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பேங்க் லோன் நீங்க அப்ளை பண்ணலாம். யங் ஏஜ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டர்ம் ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட், மந்த்லி இன்கம். நீங்க ஒரு salaried ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா மினிமம் 20,000 உங்களோட டேக் ஹோம் salary இருக்கணும். அண்ட் ஆல்சோ கம்பல்சரி உங்களுக்கு பிஎஃப் டிடக்ட் ஆகிருக்கும். இதே நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா உங்களோட மந்த்லி டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஆகுதுன்னு பொறுத்து இயர்லி நீங்கள் ஐடிஆர் கம்பல்சரி நீங்கள் ஃபைல் பண்ணிருக்கணும். தேர்ட், கிரெடிட் ஸ்கோர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 750 அவுட் ஆஃப் 900க்கு இருந்தாலே ஃபாஸ்ட் அப்ரூவல். உங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ், இஎம்ஐ பேமெண்ட்ஸ் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்க. ஃபோர்த், எம்ப்ளாய்மெண்ட் டைப். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு இருந்தாலும் சரி, salaried பர்சனாக இருந்தாலும் சரி, மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வெரி மஸ்ட். ஃபிஃப்த், எக்ஸிஸ்டிங் லோன்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு லோன் ஏதாச்சும் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேற இருந்தால் ஒரு இஎம்ஐ போயிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட லோன் வேல்யூ எலிஜிபிலிட்டி கம்மியாகும். நம்ம என்னதான் வீடு வாங்கலாம்னு பிளான் பண்ணாலும் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் நாலேஜோ இல்லைன்னா ரிஜெக்ஷன் தாங்க ரிசல்ட். ஸோ நீங்களும் லோன் எடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல ஹோம் லோன் டைப் பண்ணுங்க. நான் ப்ரிப்பேர் பண்ண செக்லிஸ்ட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். உங்கள் ட்ரீம் ஹோமை ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணால் லெட்ஸ் மேக் இட் ரியல் டுடே.